இந்த முசா பூதநாத வேத சாபரூபா பூதநாத வேத சாபரூபா பூதநாத வேத சாபரூபா வாழ வேத விகாரவா வாழ வேத விகாரவா முதல் ஓலைச்சுவடியை கைப்பற்றி மந்திரங்களை படித்து விட்டாலே அடுத்தடுத்து ஓலைச்சுவடிகளின் குறிப்புகள் உனக்கு தானாகவே தெரிந்துவிடும். சிவனேஸ்வரம் அருள் வாக்கு ஆவுடையம்மா நல்லதான் பண்ணிருக்காங்கப்பா. என் புருஷ படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அவருக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட கையில காசு இல்ல. கஷ்டமெல்லாம் எப்பதான் தீருமோ? இந்த சிவனேஸ்வரம் அருள்வாக்கு ஆவுடைய அம்மா கிட்ட வந்த பிறகும் இன்னும் புருஷனுக்கு மருந்து மாத்திரையில தான் குணமாகும்ன்ற நம்பிக்கையில இருக்கியா? இல்லக்கா, நானும் அந்த ஆவடைய அம்மால தான் நம்பி இருக்கேன். மலை போல நானும் 4 வாரமா வந்துகிட்டு இருக்கேன். அந்த ஆவடைய அம்மா என்ன கூப்பிடவும் இல்ல, எனக்கு வாக்கு சொல்லவும் இல்லக்கா. நாள்பட்ட கணக்கு வந்த உடனே பட்டுன்னு முடிஞ்சிடுமா என்ன? அம்மா கூப்பிடுற வரைக்கும் நாம தான் பொறுமையா இருக்கணும். அம்மா கூப்பிட்டு நம்ம குறையெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்த மாதிரி. இந்த பாருமா, நோய் நொடி ஆகட்டும், சண்டை சச்சரவாகட்டும், கோபதாபமாகட்டும், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் ஆவுடையம்மா குறி சொன்னபடி தான் நடக்கும். இந்த ஏரியாவிலேயே ஜனங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரியும் பெரிய டாக்டரும் ஆவுடையம்மா தான். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜும் ஆவுடையம்மா தான். இவங்க முடியும்னா முடியும் தான், முடியாதுன்னா முடியாது தான். அவ்வளவு ஏன், இந்த ஏரியாவுக்கு ஆவுடையம்மா தான் குலதெய்வம். அந்த தெய்வத்தை தேடி வந்துட்டல்ல, உன் குறையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க.
ஏழுமலை சரோஜாவை கூப்பிடு. ஏழுமலை சரோஜா யாரு? வரோமா. வாங்க. முடியுமா முடியாதான்னு நீங்க நாடி வந்த உங்க பொண்ணுடைய காரியம் ஆவணியில் நல்லபடியா நடந்து முடியும். மஞ்சளை போல மங்களகரமா இருக்கிற அவ வாழ்க்கைக்கு அந்த மல்லீஸ்வரனே பொறுப்பேத்துட்டான்னு சுவடி சொல்லுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. குறைய சொல்ற குறைய கூட எங்களுக்கு வைக்காம கேள்வியும் நீயே பதிலும் நீயேன்னு எங்க மனசை அறிஞ்சி நல்வாக்கு சொல்லிட்ட தாயே. நீ நல்லா இருக்கணும். நாங்க போயிட்டு வரோம்மா. அம்மா வரோம்மா. சூதுகாரனே பட்லி, உனக்கு விளையாட என் வாழ்க்கைதான் கிடைத்தது. நான் உன் மீது எவ்வளவு ஆழமான பக்தி வைத்திருக்கிறேன். இருந்தும் நீ உன் புத்தியை காட்டிவிட்டாயே. அமைதியாக ஆலோசிக்க வேண்டிய தருணத்தில் ஆவேசப்படுகிறாய். கோபம் விரயத்தின் விதை லீஸ்வாங். இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். அதற்காக என் கனவில் கல்லெறிந்து போன உன் மீது கோபப்படாமல் இருக்க முடியாது. என்னால் எடுக்க முடியாத ஓலைச்சுவடியே தீட்சிதர் வீட்டிலிருந்து மூசா எடுத்து விட்டான். அலாவுதீனை விடுவிக்கும் மந்திரத்தை படித்து விட்டான். இனி அடுத்த சுவடியை தேடி போக ஆரம்பித்து விடுவான். அனைத்தும் யாம் அறிவோம். குறுக்க பேசாதே. அனைத்தையும் அறிந்து கொண்டுதான் நீ எனக்கு ஆட்டம் காட்டினாயா? நான் பைத்தியமாக்கிய தீட்சிதரை மூசா குணமாக்கி விட்டான். என் ஏவலை முறியடித்து விட்டான். பட்லி தான் அனைத்தும் நாம் அறிவோம்னு சொல்லிருச்சே. அது அறிஞ்சதா திரும்ப ஏன் அதுகிட்ட சொல்றீங்க? Stop it, you idiot. என் கோபத்துக்கு ஆளாகி சாபத்துக்கு பலியாகாதே. வாயை மூடிக்கொண்டிரு. குறுக்கே பேசாதே. சொல் பட்லி, இங்கே இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? ஓலைச்சுவடி என் கைக்கு ஏன் கிடைக்கவில்லை? சொல் பட்லி. தெய்வத்தின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைத்து விடாது. அப்படியானால் உன் அனுகிரகம் எனக்கு கிடையாதா? நான் தெய்வம் அல்ல. உன் மந்திர உருவேற்றத்துக்கு உருகி உனக்கு வரங்களை அளிக்கும் ஓர் துர்சக்தி. ஓலைச்சுவடிகள் மூலவர்கள் அருளிய மூல மந்திரங்கள். இன்னல் வாழ்க்கையின் இடிபாடுகள் சிக்கியவர்களை கை கொடுத்து காப்பாற்றி வீடு பேறு வரை கொண்டு போய் சேர்க்கும் தர்ம நெறிகள். உன்னையும் என்னையும் போன்ற அதர்மவாதிகளுக்கு அவைகள் எட்டாக்கனி. அப்படியானால் அந்த ஓலைச்சுவடிகளை நான் எப்படித்தான் கைப்பற்றுவது? ஓலைச்சுவடிகள் வைத்திருப்போரின் மனங்களை முதலில் நீ கைப்பற்று. அவர்கள் மனமுவந்து உனக்கு அந்த சுவடிகளை வழங்கினால் அந்த அற்புத சுவடிகள் உன் கண்களுக்கும் தெரியும், உன்னால் கைப்பற்றவும் முடியும். இது போதும் எனக்கு. இனி 4 சுவடிகளை வைத்திருப்போருக்கும் நான் நல்லவனாக நடிப்பேன். சுவடிகளை கைப்பற்றுவேன். இது உண்மையில் ஆணை. நல்லது, நலமுண்டாகட்டும். வருகிறேன். மூசா, உனக்கு 2வது சுவடி கிடைக்கப் போவதில்லை. அது கிடைக்கவில்லை என்றால் எந்த சுவடி கிடைத்தாலும் பலனில்லை.
ஐயப்போ ஐயப்போ சாவியே, பள்ளி கட்டு, பாடம் கட்டு, வீடு கட்டு, வீட்டு பாடம் கட்டு சாவியே. இந்த குண்டன் இப்படி நடக்க விட்டு கூட புத்தி வரல. அங்க பாருங்க, சாமி பாட்டை கிண்டல் பண்ணி பாடிட்டு வரான். அவன் திரும்பி தனியா போக முடியாததுனால தான் நம்ம கூட வந்துகிட்டு இருக்கான். இதே சிட்டியா இருந்ததுன்னா எப்போ எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான். ஏன் போறோம் எதுக்கு போறோம்னே தெரியாம அவன் மத்தவங்கள ஃபாலோ பண்ணி வந்தா இப்படிதான் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக நாம இன்னும் நடக்கணுமா? இருட்டிடுச்சு, இங்கேயே தங்கிட்டு காலையில போயிடலாம். ஆமா, எனக்கும் கால் வலிக்குது. சரி, இங்கேயே தங்கலாம். சாவியே, ஐயப்போ தூக்கம் கட்டு, பெட் காஃபி கட்டு, நூடுல்ஸ் கட்டு, சிக்கன் கட்டு, மட்டன் கட்டு. டே பாலு, யாவா கண்ணுதான் உனக்கு தெரியலனா கூட என் குரல் கூடவா உனக்கு கேட்கல? நான் தான்டா கௌரி. ஓஹோ, எல்லாரும் இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? அப்பா, எனக்கு காலும் கேட்கல, கண்ணும் தெரியல. நடந்து நடந்து உட்கார்ந்தா கூட நடக்கிற மாதிரியே இருக்கு. அப்பா, எங்க பின்னாடி வந்து ஏன்டா இப்படி சிரமப்படுற? என்னது சிரமமா? நோ, நத்திங், நெவர். எனக்குலாம் அது ஜூஜுப்பி. ஆமா ஆமா, நீ மூச்சு வாங்குறத பார்த்தாலே தெரியுது. பேசாம படுறா, காலையில எந்திச்சு நடைய கட்டுவோம். ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் படுத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் மந்திர புக்கு படிச்சுட்டு அப்புறமா தூங்குறேன். எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. என்னால முடியாதுப்பா, நான் படுக்கிறேன். நானும் படுக்கிறேன்ப்பா. ஏன் கௌரி, இந்த இருட்டுல முகமே தெரியல, நீ எப்படி அந்த எழுத்தெல்லாம் பார்த்து படிப்ப? இப்ப பாரு, இவ என்ன பண்றா? இவ பயங்கரமான ஆளுதான். டோய், இப்படிதான் படிப்பேன் தெரியுதா? கௌரி கௌரி, ப்ளீஸ் கௌரி, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லி கொடு கௌரி. இதை வச்சு வித்த காட்டி நான் எப்படியாவது பழச்சுக்கிறேன். டேய், பணமும் மந்திரமும் கெட்டவங்க கிட்ட இருந்தா அவனை சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு அது ஒண்ணு நல்லதில்ல. உனக்கெல்லாம் மந்திரம்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. பேசாம படுத்து தூங்கு. எனக்கா மந்திரம் சொல்லி தர மாட்டேங்கிற? பொருடி, எந்த புக்கை வச்சு நீ மந்திரம் படிக்கிறியோ அந்த புக்கே நான் இல்லாம பண்ணிடுறேன்.